இத கேட்டதும் அந்த ஆளுங்கெல்லாம் செம ஹாப்பி ஆகிட்டாங்க. நாங்க யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டோம், கவலைப்படாதீங்க. எங்களுக்கு சீக்கிரம் வேலைய மட்டும் குடுங்க அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோ பக்கத்துல நின்ன அவங்க அப்பாவ கை காட்டி, இப்போதைக்கு உடனே வேலைய ஸ்டார்ட் பண்ண முடியாது. கறிக்கட்ட எடுக்கிறவங்க, கோல் மைனர்ஸ் மட்டும் அப்பா கூட போங்க. மத்தவங்கலாம் இங்கேயே இருங்க. உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஒரு பெரிய சிரிப்போட, இந்த ட்ரெய்னிங் பீரியட்ல கூட உங்களுக்கு ஒரு நாள் அலோவன்ஸ் தந்துடுவோம். ஸோ சம்பளத்த பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும், அந்த கூட்டமே கைய தூக்கி, "சோ கிளான் பட்டறைக்கு நாங்க எது வேணா செய்வோம்" அப்படின்னு வெறியா கத்த ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் ஹீரோ ஒரு மாரி ஆரகன்ட்டா பார்த்துட்டு நிக்கிறான். அப்புறம் பட்டறையில வேலை ஆரம்பிக்குது. அவங்க அப்பா வாய பிளந்துக்கிட்டு, "அந்த மில் சுத்திக்கிட்டே இருக்கணும், கறிக்கட்டை இப்படியா கிண்டுவாங்க?" அப்படின்னு கேக்குறாரு. ஒர்க்கர்ஸ் கிட்ட, "நெருப்ப விட்டு தள்ளி போகாதீங்க, அந்த சூட்ட உங்க பாடி முழுக்க உணரணும்" அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த ஆளுங்களும் சரிங்க அப்படின்னு பயந்துட்டே வேலைய பார்க்கறாங்க. ஹீரோவோட அப்பா சுத்தியல் அடிக்கிறவங்கள பார்த்து செம கடுப்பாகிறாரு. இப்படி அரைகுறையா தட்டுனா வெறும் சத்தம் தான் வரும். ஒவ்வொரு வாட்டியும் ஒரே ஃபோர்ஸ்ல ஒரே கேப்ல தான் ஹேமர் அடிக்கணும். உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆள், இனிமே கரெக்டா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த உருக்குன இரும்பு அச்சுல ஊத்துற ஃபவுண்டரி ஒர்க்கர் கிட்ட போய், உன்னோட மெயின் டாஸ்க்கு கம்மியான வாட்டில் கரெக்டான மோல்ட கொண்டு வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அச்சுல இருந்து எப்படி ஹேண்டலை கலட்டணும்னு கத்துக் கொடுக்கறாரு. அந்த ஆளும் ஒரு வாட்டி சொன்ன உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிறான். தலையில பேண்டேஜ் கட்டியிருந்த ஒரு ஆளு, "என்னப்பா இவரு இவ்வளோ ஓவரா சீன் போடுறாரு" அப்படின்னு குழப்பமா தலைய சொறியறான். இதையெல்லாம் ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்த ஹீரோக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, இந்த இடம் இவங்கள சீக்கிரமே ஒரு மாஸ்டரா மாத்திடும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அப்பா கிட்ட போய், "அப்பா கொஞ்சம் கேளுங்க, ஒரு நிமிஷம் பேசலாமா?" அப்படின்னு கேக்குறான். அவரும், "என்னடாச்சு?" அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ பட்டறைய சுத்தி பார்த்துட்டு, "எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா, நாம இப்பவே மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிடலாமா?" அப்படின்னு கேக்குறான். ஆனா அவங்க அப்பாவுக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. "டேய், இதெல்லாம் வேலைக்காகாது. இவங்களுக்கு இன்னும் ஒழுங்கா எதுவுமே தெரியல. நம்ம பட்டறையோட குவாலிட்டி எப்பவுமே டாப்ல இருக்கணும். அது இப்போ இவங்க கையில வராது" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, "நான் ஒன்னும் உங்கள 100% குவாலிட்டி கேட்கலையேப்பா, ஆரம்பத்துல ஒரு 70% இருந்தா கூட போதும்" அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா ஒரு மாதிரி மொறச்சு பார்த்துட்டு, "இவங்க பண்ற லட்சணத்துக்கு 50% கூட வராது" அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. ஹீரோ இத கேட்டு அப்படியே ஷாக் ஆயி நின்னுட்டான். அப்பாவ நேரா பார்த்து, "உங்களுக்கு சம்பளம் பத்தி தெரியுமாப்பா? இன்னையோட 20 நாள் ஆச்சு. நம்ம கையில இருக்கிற அந்த 1000 சில்வரையும் வெறும் சம்பளம் கொடுக்கவே காலி பண்ணிட போறோமா?" அப்படின்னு கேக்குறான். ஹீரோ முகத்துல இப்ப செம டென்ஷன். நாம கடனை வேற அடைக்கணும். அப்புறம் அந்த இரும்பு கட்டிகளுக்கான பேமெண்ட் எல்லாம் பார்த்தா இந்த காசை வச்சு இன்னும் ஒரு 10 நாள் தான் ஓட்ட முடியும். ஒர்க்கர்ஸ் சம்பளம், லஞ்சு, மத்த செலவுன்னு காசு ரொம்ப ஸ்பீடா கரையுது. அதனால இப்பவே நாம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப சீரியஸா சொல்றான். 3 விரல நீட்டிட்டு ஹீரோவோட அப்பா சொல்றாரு, "இன்னும் ஒரு 3 நாள் மட்டும் வெயிட் பண்ணு. அதுக்குள்ள இவங்கள எப்படியாவது ஓரளவுக்கு இரும்பு வேலை செய்றவங்களா மாத்த ட்ரை பண்றேன்" அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அவர் போறதையே பார்த்துட்டு இருந்த ஹீரோ, "போன வாட்டியும் இதையே தான் சொன்னீங்க. சரி, இதுதான் லாஸ்ட் சான்ஸ்" அப்படின்னு சம்மதிக்கிறான். அப்போ வெளிய வானத்துல மேகம்லாம் அப்படியே மிதந்துகிட்டு இருக்கு. அப்படியே கதை கட்டானா 3 நாளைக்கு அப்புறம் சோ ஃபேமிலி பட்டறையில சீன் ஓடுது. உள்ள ஒர்க்கர்ஸ்லாம் பயங்கரமா வேலை பார்க்கறாங்க. ஒருத்தன் அந்த அடுப்பு நெருப்ப செம்ம ஸ்பீடா விசிறி விடுறான். ஃபவுண்டரி ஒர்க்கர்ஸ்லாம் அந்த உருக்குன செக்க சிவந்த இரும்ப நேரா அந்த அச்சுல ஊத்துறாங்க. அதே நேரத்துல மத்தவங்க அந்த இரும்ப அடிச்சு கரெக்டான ஷேப்புக்கு கொண்டு வர்றாங்க. தன் பையனுக்கு பின்னாடி நின்னு இதெல்லாம் வேடிக்கை பார்த்த அவங்க அப்பாவுக்கு அப்படியே தலை சுத்திருச்சு. எப்படி இவன் இப்படி யோசிச்சான்? இப்போ நம்ம பட்டறையோட எஃபிஷியன்சி வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு ஷாக் ஆவறாரு. அவர் இவ்வளவு நாளா தனியா விறகு சுமந்துட்டு இருந்ததை நினைச்சு பார்க்கறாரு. அவரே கரிய தோண்டி எடுத்து அடுப்ப மூட்டி வலிய தாங்கிக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சதை யோசிக்கிறாரு. ஒரு பெரிய கலப்பைய செய்யவே அவருக்கு 4 நாள் ஆகும். ஆனா இப்போ நடக்கிறத பார்த்து அவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் ஒரு கலப்பைய செஞ்சு முடிச்சிட்டு அவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. ஹீரோ ஒரு சின்ன சுத்தியலால அதை தட்டி பார்த்துட்டு, "பார்க்க நல்லாலாம் இருக்கு" அப்படின்னு சொல்றான். அப்புறம் டக்குன்னு தன் அப்பாவை திரும்பி பார்க்கறான். அவர் அங்க நடக்கிற அசுர வேக வேலைய பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாரு. அப்படியே அழுதுகிட்டே ஹீரோவோட அப்பா, "டேய், என்னோட அந்த 40 வயசு வாழ்க்கைய திரும்ப கொடுத்துடுடா" அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. கைய விரிச்சுக்கிட்டு, "என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவரு, "இந்த மாதிரி ஒரு வேலை செய்யற மெத்தட் இருக்கிறத நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல" அப்படின்னு வருத்தப்படுறாரு. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, "எதுவுமே முடிஞ்சு போகலப்பா, இப்ப கூட எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்றான். அப்பாவும் அழுத்துக்கிட்டே இருக்க, "ரொம்ப லேட் ஆயிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க" அப்படின்னு ஹீரோ கிண்டல் பண்றான். அப்போ திடீர்னு ஒரு ஓரமா பார்த்து அப்பாவோட கவனத்தை திசை திருப்புறான் ஹீரோ. "என்னப்பா, அந்த இடம் அப்படியே காலியா இருக்கு" அப்படின்னு கேக்குறான். அங்க ஓரமா நின்ன ஃபவுண்டரி ஒர்க்கரை பார்த்த அவங்க அப்பா, "ஆமா, அவங்க சும்மா தான் நிக்கிறாங்க" அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. ஹீரோ கை காட்டி, "நமக்கு இன்னும் 2-3 பட்டட கல்லு, அப்புறம் அந்த சுத்தியல் அடிக்கிறவங்க நிறைய பேர் வேணும், சீக்கிரம் ஆள் எடுங்க" அப்படின்னு சொல்றான்.
ஹீரோ மனசுக்குள்ள கணக்கு போட்டு பார்க்கறான். இன்னைக்கு நாம 2 ஷிஃப்ட் கூட வேலை செய்யல, அதுக்குள்ள 22 பொருள்களை செஞ்சுட்டோம். வெறும் 4 நாள்ல 100 கலப்பை ரெடி ஆயிருச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அப்படியே சீன் கட்டானா 6 மாசத்துக்கு அப்புறம் சோ ஃபேமிலி பட்டறையில இப்போ ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடமே இரும்பு அடிக்கிற சத்தத்துல அதிருது. அப்புறம் கதை ஒரு காஸ்ட்லியான ஷாப்புக்கு மாறுது. அங்க ஹீரோவோட அம்மா தனக்கு புதுசா ஷூ செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் செம காஸ்ட்லியான ட்ரெஸ்ல நிக்கிறான். என் உலகத்துல இருக்கிற பெரிய பிராண்ட் ட்ரெஸ் கூட இந்த அளவுக்கு வராது போலயே அப்படின்னு ஹீரோ நினைக்கலாம். அப்போ திடீர்னு யாரோ ஒரு தெரியாத ஆளு நேரா அந்த ஆபீஸ்க்குள்ள நுழையறான். ஹீரோ ரொம்ப சந்தோஷமா முன்னாடி பார்த்துட்டு மேனேஜரை வரவேற்கிறான். அந்த மேனேஜர் பேரு லியாங். அவர் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட இன்னைக்கான ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. அந்த பேப்பரை படிச்சு பார்த்த ஹீரோ, நான் நினைச்ச மாதிரியே டெய்னாக் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு சூப்பரான ரிசல்ட் காட்டியிருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேனேஜர், ஆமா அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாரு, ஆனா நம்ம மாஸ்டர்ஸ் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை இன்னும் கவனமா படிச்சுட்டு, திறமை முக்கியம்தான், ஆனா அதை விட விடாமுயற்சி வில் பவர் தான் ரொம்ப முக்கியம். டெய்னாக் டீமுக்கு இன்னும் கொஞ்சம் சலுகைகள் தேவைப்படுது, அதே மாதிரி சேனாக்ல இருக்கிற ஒர்க்கர்ஸையும் நம்ம இன்னும் பாராட்டணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ தான் மனசுக்குள்ள இந்த பட்டளையை எப்படி 3 டிபார்ட்மெண்ட்டா பிரிச்சிருக்கான்னு யோசிச்சு பார்க்கறான். டெய்னாக், இங்க தான் பெரிய இரும்பு கலப்பைகள், இரும்பு கேட்டுகள், இரும்பு தூண்கள்னு பெரிய ஐட்டங்கள்லாம் செய்றாங்க. இவங்க தான் நம்ம மெயின் ஸ்டாஃப். சேனாக், இங்க மண்வெட்டி, அரிவாள், களை எடுக்கிற கருவின்னு சின்ன சின்ன விவசாய சாமான்கள் செய்றாங்க. இங்க தான் புதுசா வர ஒர்க்கர்ஸை வேலைக்கு எடுக்கிறாங்க. கிசிங்காக், இதுதான் புது டிபார்ட்மெண்ட். இங்க லாக்கர் செட், சேஃப்ஸ், பூட்டுகள், வண்டிகள், இரும்பு சக்கரங்கள்னு ரொம்ப ஹைடெக் பொருள்களை செய்றாங்க. அதனால இங்க நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் மேனேஜர் லியாங்க நேரா பார்த்து, வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவரு, ஆமா உங்களை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, அவரை பார்த்தா நீங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்றாரு. மீச வச்ச அந்த ஆளை பார்த்த உடனே ஹீரோக்கு செம ஹாப்பி. என்னோட பிரதர் வந்திருக்காரா, அவர் கெஸ்ட் ரூம்ல இருக்காரா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மேனேஜர் லியாங், ஆமா அவர் வந்து 2 மணி நேரம் ஆச்சு, உங்க வேலை முடியறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ஹீரோ, இதை என்கிட்ட உடனே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். அப்படியே சீன் கட்டானா சோ மேனரோட கெஸ்ட் ஹவுஸுக்கு கதை மாறுது. அங்க நம்ம ஜே ரொம்ப ஜாலியா டீ குடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ உள்ள போய் அவரை வரவேற்கிறான். அவரும் சிரிச்சுக்கிட்டே ஹலோ சொல்றாரு. ஹீரோ, 3 நாளைக்கு முன்னாடி நாம குடிச்ச வைன் இன்னும் என் உடம்ப என்னவோ பண்ணுது, இன்னைக்கும் என்ன காலி பண்ணிட மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறான். அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்ட ஜே கையை வாய்க்கிட்ட வச்சுக்கிட்டு, நானும் இன்னும் அந்த ஹேங் ஓவர்லேருந்து சரியாகலப்பா, மர்ச்சன்ட் கில்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ தான் சீட்ல உட்காந்துட்டு, நானும் முன்னாடி இப்படிதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஜே கொஞ்சம் குழப்பமா, எனக்கு அந்த ஆல்கஹால் செட் ஆகல, அவ்வளவுதான், அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோ கையை நீட்டிட்டு, சரி தர வேண்டிய காசை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டதும் ஜேக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம ஸ்கோர் 4க்கு 4ன்னு இருக்கு, இது இன்னும் முடியல, அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படாத அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் என்னை கூப்பிடும்போது சீனியர் அப்படின்னு கூப்பிடுற, அது என்ன பேரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, அந்த பேர்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு மழுப்பலா பதில் சொல்றான். அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்ட ஜே காசை எண்ணிக்கிட்டே ஹீரோவை ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாரு. அப்படியே சீன் கட்டானா கதை இப்போ சோ ஃபேமிலி பாட்டைக்கு மாறுது. மர்ச்சன்ட் கில்டோட அந்த 3வது எஜமான் ஜே ரொம்ப சீரியஸா ஹீரோவை பார்த்து, இந்த பாதுகாவலர் விஷயத்துல ஒரு முடிவெடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ அதுக்கு ரொம்ப அசால்ட்டா, இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றான். இது கேட்டு ஜே செம ஷாக் ஆகிட்டாரு. விஷயத்த சீரியஸா எடுக்கிறது நல்லதுதான், ஆனா நமக்கு டைம் இல்ல, அந்த ஃபயர் டிராகன் உன்னை எப்பவுமே காப்பாத்திக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு விளக்குறாரு. ஜே கையை நீட்டி, நீ எவ்வளவுதான் ரகசியமா இருக்கணும்னு நினைச்சாலும் இவ்ளோ கம்மியான விலையில இரும்பு சாமான்களை விக்கிறது இந்த சோப்பற்றேதான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அவர் விடாம, கடந்த 6 மாசமா நீ அன்ஹோய் முழுக்க உன் பொருள்களை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எவ்வளோ ஜாக்கிரதையா இருந்தாலும் மாசத்துக்கு 100கணக்கான வண்டிங்க இங்க வந்துட்டு போகுது, ஒருத்த முட்டாளா இருந்தா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் இந்த பொருள் எல்லாம் ஊம் பற்றையில தான் ரெடியா இருக்குதுன்னு அப்படின்னு சீரியஸா சொல்றாரு. ஹீரோ இதை கேட்டு கொஞ்சம் குழப்பமா முகத்தை திருப்பிக்கிறான். உடனே ஜே சத்தம் போட்டு, இந்த விரிவுபடுத்தப்பட்ட உன் பற்றையோட கேட்ட பார்த்தாலே தெரியும் பிசினஸ் பயங்கரமா போகுதுன்னு, ஒருவேளை பெரிய பெரிய பாசுங்க யாராவது இங்க வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாரு. கடைசியில ஜே ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி, உன் பற்ற காணாம போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, உனக்கு ஸ்டீல் சப்ளை பண்றதுனால எனக்கும் கூட பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் ஹீரோ ஒரு பெரிய சிரிப்போட, இவ்வளவு நாள் ஆகியும் ஒன்னும் நடக்கலையப்பா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றான். இந்த பதில கேட்டு மர்ச்சன்ட் கில்டோட 3வது எஜமான் செம்ம கடுப்பாயிட்டாரு. நீ நிஜமாவே லூசா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா, இது வரைக்கும் அவங்க நம்ம மர்ச்சன்ட்
கில்டுக்காக தான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அந்த பெரிய பாஸுங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்கன்னு உனக்கு தெரியல அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, நீங்க எப்பவும் போல என்ன கவர் பண்ணிக்கிட்டே இருங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நோட் புக்கை வெளியெடுக்கிறான். இத பார்த்ததும் ஜே பல்ல கடிக்கிறாரு. மறுபடியும் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா, உன்னை நம்பவே முடியல அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோ அந்த புக்கை திறந்துகிட்டு, நீங்க சொன்ன மாதிரி இங்க நிறைய வதந்திங்க போயிட்டு தான் இருக்கு. 7 நாளைக்கு முன்னாடி நான் டெஜின் மர்ச்சன்ட் கில்டு பத்தி விசாரிச்சேன். அப்புறம் நேத்து டைரி கில்டு பத்தி பார்த்தேன். அவங்களுக்கு என்னோட பிசினஸ் மேல ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஜோடி சில்க் ஷூவை கிஃப்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றான். முகத்துல ஒரு நக்கலான சிரிப்போட, அங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல, 80% விலைக்கு டீல் பேசலான்னு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. இது ஒன்னும் சின்ன அமௌண்ட் கிடையாது. அநேகமா அவங்கள மாதிரி வெளியில இருந்த ஆளுங்களை வச்சுதான் நிலைமையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்றான். உடனே ஜே அந்த புக்கை ஹீரோ கையில இருந்து பிடுங்கி டேபிள் மேல வச்சுட்டு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, வெறும் லாபத்தை மட்டும் வச்சு மனுஷங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்க முடியுமா, எமோஷன்ஸும் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு மாதிரி குழப்பமான முகத்தோட, இன்னும் ரொம்ப நாளைக்கு நீ இந்த மாதிரி சர்வீஸை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஜே சொல்லி முடிக்கிறாரு. பிரச்சனை அந்த பெரிய பாஸுங்க மட்டும் கிடையாது. எல்லா வியாபாரிகளும் ஒன்னா சேர்ந்து நம்ம கில்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு 1 மாசம் ஆகுது அப்படின்னு ஜே சொல்றாரு. அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்ட ஜே நேரா விரல நீட்டி, அவங்க சீக்கிரம் உன்கிட்ட வந்துடுவாங்க, ஏன்னா இது அவங்களோட வாழ்வாதார பிரச்சனை அப்படின்னு வார்னிங் கொடுக்கறாரு. இதை கேட்ட ஹீரோ கையை கட்டிக்கிட்டு, ஓ இதுதான் பிரச்சனையா, அப்போ என்கிட்ட இதுக்கு ஒரு தனி வழி இருக்கு அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றான். ஜே மறுபடியும் கடுப்பாகி உட்காந்துட்டு, மறுபடியும் என்ன புதுசா பிளான் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, அதை நீங்களே சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க, இப்போதைக்கு இந்த இரும்பு சப்ளை பிரச்சனையை மட்டும் சீக்கிரம் சால்வ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பதில் சொல்றான். ஜே கையை நீட்டி, இதுக்கு பெஸ்ட் வழி மாஸ்டர் பேன் பின்னாடி போறது தான். ஆனா அவர் அவ்வளோ சீக்கிரம் இந்த இரும்பு சப்ளைக்கு ஒத்துக்க மாட்டாரு, அதனால அவரை காண்டாக்ட் பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, நம்ம பட்டறையில இருந்து மாசம் எவ்வளோ வரும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். ஒரு கம்பீரமான வாய்ஸ் அந்த மீட்டிங் ரூம் முழுக்க கேட்குது. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அநேகமா 600 சில்வர் இல்லைன்னா 60 கோல்டு வரும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டதும் ஜே அப்படியே டம்ஃபவுண்டட் ஆகி நின்னுட்டாரு. ஏன்னா அவங்களோட பெரிய மர்ச்சன்ட் கில்டுலேயே ஒரு சில இடங்கள்ல தான் மாசம் 60 கோல்டு அளவுக்கு இன்கம் வரும். ஹீரோ ஒரு ஷார்ப்பான லுக்கை விட்டுக்கிட்டு, இந்த பாஸுங்க கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் ரெகுலர் பேமெண்ட்ஸ் மூலியமா சரி பண்ணிடலாம், அதாவது லஞ்சம் கொடுத்து சமாளிச்சுக்கலாம், அதனால எனக்கு அந்த பாஸுங்களை பார்த்து பயம் இல்லை அப்படின்னு கெத்தா சொல்றான். ஹீரோ ரொம்ப சீரியஸான ஒரு லுக்கோட, வேலையில குறுக்க வர்ற மற்றவங்கள பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். குதிரை மேல ஒருத்தர் வர்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, ஸ்டேட் லீடர்ஸ் கூட இவங்கள பார்த்தா பயப்படுவாங்க, இவங்க எந்த சட்டத்துக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, ஏன்னா இவங்க நெருப்புலையும் தண்ணிலையும் கூட போயிட்டு வந்தவங்க, இவங்க பழியையும் தீர்ப்பாங்க, நன்றியையும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ விளக்குறான். இதை கேட்டதும் மர்ச்சன்ட் கில்டோட ஜே பயங்கரமா பயந்துட்டாரு. ஏன்னா ஹீரோ பேசுறது அந்த கன்ஹோ பத்தி. ஹீரோ டக்குன்னு தன் கையை அந்த டீ கப் பக்கத்துல கொண்டு போய், இதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் தான் விரல அந்த தண்ணியில நினைச்சு அங்க இருக்கிற டேபிள் மேல எதையோ வரைய ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஒரு நக்கலான பார்வையோட, இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் இம்பீரியல் ஜெனரல்ஸோட சிஷங்க, இவங்க பேரை கேட்டாலே கெட்டவங்களுக்கு நடுக்கம் வரும், இவங்க தான் அந்த 5 பெரிய கிளான்ஸோட ஹெட்ஸ், இவங்க எப்பவுமே உலகத்தோட டாப் வாரியர்ஸா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஜே ஆச்சரியமா, நீ அவங்கள பத்தி தான் பேசுறியா அப்படின்னு கேட்டுறாரு. ஹீரோ அந்த டேபிள்ல தண்ணியால ஒரு பேரை எழுதிட்டு, நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றான். ஒரு மாதிரி வெறித்தனமான லுக்கை விட்டுக்கிட்டு, அன்ஹோயோட ராஜா தான் இனிமே எனக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஒரு பெரிய கிளான் ஏரியாவை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சவுத்தன் பேலஸ்ல இருக்கிற நாம்போங் கிரேட் கிளான்ல ஒரு பெரிய ஸ்வாட் மாஸ்டர் இருக்காரு, அவரு தான் இந்த மிடில் எர்த்லயே பெஸ்ட் ஸ்வாட் வச்சிருக்காரு அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறான். ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு அந்த சேர் அப்படியே டொம்மார்னு கீழே விழுந்துருச்சு. பயத்துல நடுங்கிக்கிட்டே அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்ட ஜே, நீ நிஜமாவே இதுல ஜெயிப்பன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. அப்படியே கதை கட்டாகி சில நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்கு போகுது. அன்ஹாயில இருக்கிற அந்த ஜாங்பேங் டிஸ்ட்ரிக்ட் ஏரியால நடு ரோட்ல சில பேர் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஒருத்தர்கிட்ட போய் இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அந்த ஆளு இங்க ஏதோ ஒரு சண்டை நடக்குதுப்பா அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு ரெட் கலர் கிமோனோ ட்ரெஸ் போட்ட ஒருத்தன் தான் வாளை சுத்திட்டு, எனக்கு எதுவுமே புரியல, பேசி ஒன்னும் ஆக போறதில்ல, சண்டை போட்டு யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதுதான் தீர்ப்பு அப்படின்னு கத்துறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு செம ஷாக்கு. நிஜமாவே இவங்க சண்டை போட்டுக்க போறாங்களா அப்படின்னு அவனால நம்பவே முடியல. அடுத்த செகண்டே அந்த 2 கிருஷிகர்களும் தரையை விட்டு அப்படியே எழும்பி பாயிறாங்க. அவங்களோட வாள்கள் ஒன்னோட ஒன்னு மோதி பயங்கரமா சத்தம் வருது. அந்த செவப்பு ட்ரெஸ் போட்டவன் வாளை
செம்ம ஸ்பீடா சுத்துறான். ஆனா அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவன் அந்த அழகா தடுத்துட்டு ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். இதெல்லாம் ஆச்சரியமா பார்த்த ஹீரோ, இவங்க நிஜமாவே பெரிய மாஸ்டர்ஸ் போலயே, இவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவனுக்கு முன்னாடி நின்னவங்க மெதுவா கிசுகிசுக்குறாங்க. அந்த வாள் வச்சிருக்கவன் பேரு ஹுவான் மூன். இந்த ஏரியால இவன் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு வாரியர் தான். ஆனா இவன் ஒன்னும் மாஸ்டர் கிடையாது. இன்னொருத்தன் பேரு சா ஜாமெட்ரி ஹை. இவன் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வாரியர் தரையில இருந்து அப்படியே எகிரி குதிக்கிறத பார்த்த ஹீரோவுக்கு ஒரே டவுட். இவ்ளோ சூப்பரா சண்டை போடுறாங்களே, இவங்கள பார்த்துட்டும் இன்னும் மாஸ்டர் இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு ஆச்சரியமா யோசிக்கிறான். அப்போ அந்த கிருஷிகர் அப்படியே காத்துல சோறாகி தான் ஆப்போசிட்ல இருந்தவனை அடிக்க போறான். ஆனா அடுத்த செகண்டே ஹுவான் செம்ம ஸ்பீடா டாஜ் பண்ணிட்டு அவனுக்கு பின்னாடி போய் நிக்கிறான். அவனோட அந்த பிளேடு செம வேகத்துல முன்னாடி வருது. அந்த வாளோட முனை கண்ணுக்கு முன்னாடி வந்ததும் ரெட் ட்ரெஸ் போட்டவன் பயங்கரமா பயந்துட்டான். ஆனா கரெக்டா அந்த நேரத்துல ஒரு கல்லு வந்து அந்த வாள் மேல பட்டுச்சு. வாள் அப்படியே திசை மாறினதை பார்த்துட்டு அந்த வாரியர்ஸ் எல்லாம் அப்படியே டம்ஃபவுண்டட் ஆகிட்டாங்க. தலையில பேண்டேஜ் கட்டியிருந்தவன் கோவமா, யார்ரா நீ அப்படின்னு கேக்குறான். அப்போ ஒருத்தன் முன்னாடி வந்து, ஒரு நிமிஷம் நான் கவனிக்கலன்னா உங்கள மாதிரி பூச்சிகள்லாம் வெளில வந்துருமா அப்படின்னு கேக்குறான். அந்த ப்ளூ கிமோனோ போட்ட ஆளு ரொம்ப சீரியஸா, இந்த மாதிரி கேவலமானவங்கெல்லாம் இங்கிருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாரியர்ஸ் எல்லாம் பயந்து போய் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடிட்டாங்க. இதையெல்லாம் வாயை பொளந்துக்கிட்டு ஆச்சரியமா பார்த்த ஹீரோ, இந்த ஆளு செம்ம கூலா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நமக்கு கண்டிப்பா அந்த நாம்பாங் கிளானோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு ஹீரோ ஒரு முடிவுக்கு வரான். அப்படியே கதை இப்போ பிரசன்ட் டைமுக்கு வருது. சோ ஃபேமிலி வீட்டில் ஹீரோ தான் ஃப்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு, நான் உன்னை முதல்ல பார்க்க வந்த அந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜே, அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ தன் பார்வையை கீழே இறக்கிட்டு, ஆமா எனக்கே கூட இதெல்லாம் இவ்ளோ வேகமா நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு மாதிரி யோசனையா சொல்றான். உண்மையா சொல்ல போனா அந்த டைம்ல ஹீரோவால வெறும் வாக்குறுதிகளை மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனாலும் ஜே அவனை நம்பி காசு கொடுத்தாரு. இப்போ ஜே சிரிச்சுக்கிட்டே, இப்ப மட்டும் நாம அந்த பழைய நிலைமைக்கு போனா நான் உனக்கு 1000 இல்ல 10,000 சில்வர் கூட தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா, இந்த வாட்டி நான் ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த நாம்குங் கிளான் மேல பெட் கட்ட போறேன். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க கண்டிப்பா என்னை கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்ட ஜே ஹீரோவை ஒரு மாதிரி ஷார்ப்பா பார்த்துட்டு, ஆமா, ஒரு பைசா கூட இல்லாம இந்த பட்டறையை இந்த அளவுக்கு நீ வளர்த்துட்ட. ஒருவேளை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு உனக்கு ஒரு பேட்டன் கிடைச்சிட்டா என்ன மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஜே அங்கிருந்து கிளம்புறதுக்காக எந்திரிச்சு, நான் போயிட்டு வரேன், ஏதாச்சும் விஷயம்னா உனக்கு மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோவும் அவருக்கு கை கூப்பி விடை கொடுத்துட்டு, பார்த்து போங்க அப்படின்னு சொல்றான். ஜே போன உடனே பட்டறையோட மேனேஜர் ஓடி வந்து ஹீரோ கிட்ட, ஓனர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஆச்சரியமா, எங்க அப்பாவை தான் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்படியே சீன் கட் ஆகி சோ மேனரோட மெயின் ஹாலுக்கு கதை மாறுது. ஹீரோ தரையில உட்காந்துட்டு திடீர்னு ஏன் என்னை போய் ட்ரெஸ் மாத்த சொன்னாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒருத்தர் ரூமுக்குள்ள வராரு. பார்த்தா அவங்க அப்பா கையில ஒரு விசித்திரமான ஊதா கலர் பெட்டி, பர்பிள் பாக்ஸ் வச்சிருக்காரு. ஹீரோ அவரை வரவேற்க போகும்போது, அப்படியே உட்காரு, எந்திரிக்காத அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் அமைதியா உட்காந்துட்டு, என்னப்பா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ அவங்க அப்பா அந்த பெட்டியை தரையில வச்சுட்டு, இது நம்ம குடும்பத்துல எப்பத்துல இருந்து கைமாறி வருதுன்னு எனக்கே தெரியல. அநேகமா நம்ம முன்னோடி சோமியாக் காலத்துல இருந்து இருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஒரு ஊகம்தான் அப்படின்னு விளக்குறாரு. ரொம்ப சீரியஸான ஒரு லுக்கோட, நம்ம முன்னோர்கள் சொன்ன அறிவுரைப்படி இந்த வம்சத்தோட வாரிசு கிட்ட இதை ஒப்படைக்கணும். அதை இன்னிக்கே உன்கிட்ட கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு.